அத்தியாயம் 12. பாலுவின் வீட்டு வாசலில் மோகனின் கார். பைக்கோடு வந்த பாலுவுக்கு மோகனின் காரை பார்க்கவும் குரங்கு சித்தர் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. துள்ளி குதித்து கொண்டு உள்ளே சென்றான். வீட்டில் மோகன் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். கையில் காஃபி டம்ளர். பாலுவும் வாங்க மாப்ள என்றபடியேதான் உள்ளே நுழைந்தான். நான் எப்போ வந்தாச்சு, உன்னை பார்க்க மெக்கானிக் ஷெட் பக்கம் வரதா இருந்தேன், நீயே வந்துட்ட என்றான் மோகன். பாலுவும் அதை கேட்டு எல்லோரையும் பார்த்தான். வித்யா வெட்கத்தோடு தலை குனிந்திருந்தாள். மங்களம் முகத்தில் ஒரே பூரிப்பு. பாரதி முகத்திலும் ஒரு சந்தோஷ புன்னகை. லலிதா தான் பெரிய வேலைக்காரி போல தையல் மிஷினில் உட்கார்ந்து லொடலொடவென்று சப்தம் போட்டு கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரே இறுக்கம். பாலு, மாப்பிள்ள வர முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாங்கிறார். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்று மங்களம் பேச்சை ஆரம்பித்தாள். தெரியுமா, மாப்பிள்ள சாரை பார்த்த உடனே நினைச்சேன். ஆமாம் பாலு, இனி நான் என் சித்தி மாமான்னு யார் பேச்சையும் கேட்கறதா இல்லை. உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்த கண்ணன் வீட்டுக்கு வந்து இப்ப எங்க அப்பாவுக்கும் மருந்து கொடுத்திருக்கார். 2 வேளை மருந்திலேயே அப்பாவோட முகவாதம் சரியாகி அவர் இப்ப தெளிவா பேசுறார். அவர் செய்த ஒரு நல்ல காரியம் சித்தியோட வாயை பூட்டினதுதான். அவரை நான் நம்புறேன். நிச்சயம் இனி வித்யாவுக்கு வலிப்பு வராது. அப்படியே வந்தாதான் என்ன, நான் அதை இனி ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க தயாரா இல்லை. மோகன் கடகடவென்று கொட்டுவது போல பேசி முடித்தான். பாலு பார்வை அந்த வேளையில் பொன்னி பக்கமாக தான் போயிடுச்சு. என்ன பாலானா, என்ன எதுக்கு பாக்குறீங்க? மாப்பிள்ள சாருக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நான் என்னத்த சொல்ல பொன்னி, ஒரு குட்டி தேவதனி. நீ வந்த நேரம் எங்க வீட்டுல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு பெரிய பரிசு கிடைச்சிருக்கு. இப்ப அக்காவுக்கும் நல்லது நடக்க போகுது. அது என்ன பரிசுன்னு சொல்லிடுங்க. சொல்றேன். அம்மா, அக்கா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. மோட்டார் பைக்குக்கு பெட்ரோல் போடுற பெட்ரோல் பங்க்ல ஒரு பெட்ரோ கார்டு சிஸ்டம் இருக்கு. அதுல சேர்றவங்களுக்கு சில பரிசுகள் இருக்கு. இந்தியா முழுவதும் பெட்ரோ கார்டு வாங்குறவங்களை ஊக்கப்படுத்த நடத்துற அந்த பெட்ரோ கார்டு குழுக்கள்ல எனக்கு முதல் பரிசு. ஹை பாலு, முதல் பரிசுனா அது என்ன, 10,000-ஆ 20,000-ஆ? பரிசு தொகை எவ்வளோ? 1 கிலோ தங்கம். நிஜமாவா? பாரதி தான் முதலில் வாயை பிளந்தாள். அதுவரை வெறுப்போடு தையல் மிஷினை மிதித்தபடி இருந்த லலிதாவுக்கும் ஒரு வினாடி அந்த செய்தி நெஞ்சை அடைத்தது. மிஷினை நிறுத்திவிட்டு திரும்பினாள். அக்கா கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடுவேன். 1 கிலோ தங்கத்தையும் 4 பங்காக்கி அதுல 250 கிராம் கிட்டத்தட்ட 1/4 கிலோ பவுண்ட் நகைய வித்யா அக்காவுக்கு போட்டுடலான்னு இருக்கேன் என்றான் பாலு. வித்யாவின் கண்களில் சரசரவென்று கண்ணீர் பெருகியது. மோகனும் அதை கேட்டு சிரித்தான். பின், பாலு, நீ 1 கிராம் கூட உன் அக்காக்கு போட தேவையில்ல. ஏன்னா நானே ஒரு பெரிய நகை கடைக்கு முதலாளி. உங்க அக்காவுக்கு நானே கல்யாண பரிசா 1 கிலோ தங்க நகை தரப்போறேன். ஆகையால நீ அந்த நகையும் உன் மத்த அக்காங்களுக்கே போட்டுடு என்றான். மோகனின் பெருந்தன்மையான பேச்சு மங்களத்தை உலுக்கிவிட்டது. உடனே உள்ளே சென்று பூஜை அறையில் சாமி படங்களின் முன் நின்றாள். அப்படியே திரும்பி சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த சுந்தரராஜன் படத்தை பார்த்தவள் புடவை முந்தியால் வாயை பொத்திக் கொண்டு விசும்பினாள். அம்மா, சந்தோஷமான இந்த நேரத்துல எதுக்குமா அழறீங்க? இதெல்லாம் பார்க்க உன் அப்பா இன்னும் வரல பத்தியா? அவள் அழுத்தமாக சுந்தரராஜன் நினைவை அங்கு அனைவருக்குள்ளும் உருவாக்கினாள். மோகனையும் அவள் கேள்வி என்னவோ செய்தது. பாலு, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? உங்க அப்பா சிவன்மலை காட்டுல காணாம தான் போனாரா? என்ன மாப்பிள்ள அப்படி கேக்குறீங்க? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, அவர் காணாம போயிருந்தா இவ்வளோ நாளா வராம இருந்திருப்பாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, சிலர் சந்தேகப்படுற மாதிரி அவர் உயிருக்கு. அவன் சொல்லி முடிக்கும் முன், ஐயோ மாப்பிள்ள, அபசகுணமா எதுவும் சொல்லிடாதீங்க. அவர் உயிரோட தான் இருக்கார், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று வெகு ஆவேசமாக முன்வந்து கத்தினாள் மங்களம். சாரி பாலு, நம்ம நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
அவர் உயிரோட இருந்தா எனக்கும் மகிழ்ச்சி தான். நான் இப்ப இந்த விஷயத்த இவ்வளவு விவரமா பேச காரணம் இருக்கு. வித்யாவுக்கு வியாதிங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா கல்யாணத்தன்னைக்கு உங்க அம்மா பூவும் பொட்டுமா இருக்கும்போது அதை பார்த்துட்டு எங்க சொந்தக்காரங்க எங்க பெண்ணோட அப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன பதில நான் சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் காசு, பணம், ஜாதி, அந்தஸ்து, வியாதி வைக்கன்னு எதுவுமே தடையில்லை. இதுல எது குறுக்கிட்டாலும் நான் அதை தூக்கி எறிய தயாரா இருக்கேன். ஆனா உன் அப்பா விஷயம் அப்படி இல்லை. அவர் ஒண்ணு இறந்திருக்கணும். அவர் இறந்துட்டதா நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை யாரும் கேள்வியா கேட்க முடியாது. ஆனா அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லும் போது நிச்சயமா அதுக்கு ஒரு தெளிவான பதில் தேவை. நீங்க என்ன சொல்ல வரீங்க மாப்பிள்ள? எங்க தெளிவான பதில் எப்பவும் ஒரே பதில் தான். எங்க அப்பா உயிரோட தான் இருக்கார். நிச்சயம் ஒரு நாள் எங்களை பார்க்க வருவார். எப்பவோ அவர் வந்து பார்த்து என்ன பாலு புண்ணியம், எங்க கல்யாணத்துக்கு அவர் வரணும். வருவாரா? மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காத. இருந்தா அவர் எங்க கல்யாணத்துக்கு வரணும். இல்லைனா உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்ல போறதா நினைச்சு பயந்துராது. இந்த ஜென்மத்துல வித்யா தான் எனக்கு மனைவி. அதை மாத்த யாராலும் முடியாது. நீங்க இப்படியும் பேசுறீங்க, அப்படியும் பேசுறீங்க. தெளிவா என்னதான் சொல்ல வரீங்க? ஒரே விஷயம்தான். உங்க அம்மா சுமங்கலினா உங்க அப்பா கட்டாயம் எங்க கல்யாணத்துக்கு வரணும். இல்லைனா உங்க அம்மா சுமங்கலியா கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் வரக்கூடாது. மோகன் தான் சொல்ல வந்ததை போட்டு உடைக்க அவ்வளவு பேரிடமும் ஸ்தம்பிப்பு. லலிதா மட்டும் ஒரு புது தெம்பு வந்துவிட்டது போல திரும்ப தையல் மிஷினை மிதிக்க தொடங்கி இருந்தாள். எல்லோரது மன உளைச்சலையும் எதிரொலிப்பது போல அதுவும் லொடலொடவென்று ஓட மங்களம் மட்டும் மோகனின் கருத்தை தாங்க முடியாதவளாக மயங்கியே விழுந்து விட்டாள். வித்யா வந்து அவளை தாங்கி மடியில் வைத்து கொள்ள பாரதி தண்ணீர் எடுக்க ஓட பாலு கைகளை பிசைந்து கொண்டு நின்றான். அமைதியாக அவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்த பொன்னி அருகே வந்து குனிந்த அவன் தலையின் தவட்டாக்கட்டையை தொட்டு உயர்த்த மோகனும் நிமிர்ந்தான். அவனை பார்த்து சிரித்தபடியே பேச தொடங்கினாள். மாப்பிள்ள சார், உங்க கல்யாணத்துல பாலு அண்ணாவோட அப்பா கட்டாயம் கலந்துக்குவார். அவரை அன்னைக்கு எல்லோரும் பார்ப்பாங்க. அவர் உயிரோட தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் இங்க அப்புறம் உங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டும் போயிட்டாரு. அவருக்கும் உங்களை தெரியும், உங்களுக்கும் அவரை தெரியும் என்றாள். பாலுவுக்கு அவன் தலைமேல் சர்க்கரை மூட்டையை அவிழ்த்து கொண்டு கொட்டியது போல இருந்தது. பொன்னி, நிஜமாவா சொல்ற? ஆமா பாலு அண்ணா, கவலைப்படாதீங்க. கல்யாண காரியத்தை பாருங்க, அப்புறம் என்ன, பொன்னி சொன்னா கட்டாயமா நடந்தே தீரும் என்றான் பாலுவும் உற்சாகமாக. மோகனுக்கும் அதற்கு மேல் அங்கிருக்க பிடிக்கவில்லை. சரி பாலு, நீ ஆக வேண்டியதை பார், நான் கிளம்புறேன் என்று எழுந்தவன் வித்யாவை ஒரு பார்வை பார்த்து கண்களாலே சொல்லிக்கொண்டு விறுவிறுவென்று வெளியேறினான். சிறிது நேரத்தில் பாலுவும் பைக் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவனை தொடர்ந்து பாரதியும் பொன்னியும் கூட மார்க்கெட்டுக்கு கிளம்பினர். வீட்டிற்குள் மங்களமும் வித்யாவும் மட்டும்தான். லலிதாவும் தைத்த துணிக்கு மேட்சாக பட்டன் நூல் என்று வாங்கி வர கிளம்பிவிட்டாள். கலகலவென்று காட்சியளித்த அந்த வீடு நிசப்தத்தில் மூழ்கி போனது. வாழ்க்கை என்பதே எப்போதும் ஏராளமான மாற்றங்கள் கொண்ட ஒன்றுதான். அந்த மாற்றங்களை சில மணி நேரங்களில் சந்திக்கும் போதுதான் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் உள்ளது. பாலுவின் வீட்டிலும் அந்த ஆச்சரிய அதிர்ச்சி வீடு முழுக்க பரவி கிடந்தது. வித்யா மௌனமாக சமையல் வேலையை பார்க்க மங்களம் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாள். அவளுக்குள் மோகன் பேசிய பேச்சு ஊர்வலமாக வந்து வந்து போனபடியே இருந்தது. வித்யாவும் கவனித்தவளாக மங்களத்திடம் வந்தாள். அம்மா, என்னம்மா யோசனை? அதான் எல்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடுச்சேம்மா. நல்லபடியா மட்டுமா நடக்குது? கூடவே கேட்க கூடாததெல்லாம் நான் கேட்டுட்டேன். அவர் பேசினதை சொல்றியா? அவர் பேசினது மட்டும் சொல்லல, அவர் நியாயமா தான் பேசினாரு. அவர் பேசும்படி உங்க அப்பா பண்ணிட்டாரேங்கிறது தான் என் கவலை. இதுக்கு முந்தி நாம இருந்ததுக்கு இப்ப எவ்வளோ தேவையேம்மா, அதை நினைச்சு பாரு. உண்மைதான், எங்கிருந்தோ வந்திருக்கிற அந்த சின்ன பொண்ணும் நம்பிக்கையா என்னென்னலாமோ சொல்லுது. அது போல நடக்கவும் செய்து. அது சொன்ன மாதிரி
உங்க அப்பா கல்யாணத்துக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மங்களம் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்திய அந்த தருணத்தில் வாசல் புறமாய் ஒரு வயதான பெண்மணி. அவள் முகத்திலும் பதட்டம், குரலிலும் ஒருவித வேகம். இங்க மங்களன்றது யாரு என்று அவள் வாசல் புறம் இருந்தே குரல் கொடுக்க மங்களமும் வித்யாவும் எட்டி பார்த்தனர். யாருங்க நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உங்க மகன் தானே பாலு? ஆமா, ஏன், என்ன விஷயம்? சொல்றேன், மனசை திடப்படுத்திக்கோங்க. விதி இப்படி உங்களை சோதிக்க கூடாது. என்னம்மா, என்ன சொல்றீங்க? பதறாதீங்கன்னு சொன்னல. என் மகனுக்கு என்ன, முதல்ல அதை சொல்லுங்க. சொல்றேன். உங்க மகன் என் வீட்டு முன்னால மோட்டார் பைக்ல வரும்போது லாரி மோதி தூக்கி எறிஞ்சிடுச்சு. நல்ல வேலை உயிருக்கு எதுவும் இல்லை. பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த கிழவி பீடிகையோடு சொன்னதுதான் தாமதம். ஐயோ பாலு என்று வாசலை நோக்கி ஓடினாள் மங்களம். வித்யாவுக்குள் ஒரே குழப்பம், தவிப்பு. நீயும் போமா, போ, நான் வீட்டை பாத்துக்கிறேன். அடிப்பட்ட நிலையிலும் பாலு உங்களுக்கு தகவல் கொடுக்க சொல்லிட்டு தான் மயங்கினான். கிழவி வித்யாவையும் பிடித்து தள்ள அவளும் ஓடினாள். பக்கத்து சுவற்றில் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் மட்டும் கிழவி உருவம் ஒரு பாம்பாக தெரியவும் அதை யதார்த்தமாக பார்த்த வித்யா பயத்தில் வீலென்று அலறி விழ மங்களமும் தெருவில் இறங்கி விட்டிருந்த நிலையில் கிழவி முகத்தில் ஒரு குரூரம் வெளிப்பட்டது. பின் அந்த கிழவி உருவம் இச்சாதாரி பரணியாக மாறவும் தான் அவ்வளவும் பரணியின் தந்திரம் என்பது புலனாயிற்று. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.